வணக்கம். இன்னைக்கு நம்ம கோவக்காய் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் பொரியல் பண்ணியிருப்பீங்க, கோவக்காய் சாராக குடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த கோவக்காவை எப்படி கட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இந்த மேல் பக்கத்தை கட் பண்ணிடுங்க, அடிப்பாகத்தை விட்டுருங்க. இதில் நம்ம மாங்காய்க்கு எப்படி கீத்து மாதிரி வெட்டுவோம், அதே மாதிரி ஹாஃப் மட்டும் கட் பண்ணால் போதும். இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு வச்சா போதும். ஓகேங்களா? கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆரம்பிச்சிடுவோம். இங்கே எண்ணிக்கை 16 இருக்குது கோவக்காய். அதுக்கு தக்கன காரம், உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சேர்ப்பீங்களோ அந்த காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். ஃப்ளேவருக்காண்டி மல்லித்தூள், கரம் மசாலா பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அவசியம் இல்லை, போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம். இந்து உப்பு கொஞ்சம் போட்டாலும் போதும், நல்லா காரமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொடியை போட்டதெல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பேஸ்ட் மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் மணமாக இருக்க தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கோவக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கோம். குட்டி ஸ்பூனை வச்சு அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா இதுலேயும் வச்சுட்டா அடுத்து ஃப்ரை பண்ணுற வேலை தான். இல்லைங்களா? எப்படி நம்ம வச்சுருக்கோன்னு இப்படி நாளாக கட் பண்ணி உள்ள ஸ்டஃப்பெல்லாம் நம்ம வச்சாச்சு. இதை ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரமாவது நம்ம இதை ஊற வச்சு இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட வேண்டியதான், போட்டு எடுத்துட வேண்டியதுதான். நல்ல எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தாளிக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒன்று ஒன்றா போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நமக்கு சலசலப்பு நின்றுச்சு, கலரும் மாறிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.